வணக்கம், வெல்கம் பேக். செகண்ட் செஷன் ஓகேவா. சிலர் இதற்கு முன்னாடி ஒர்க் பண்ண அனுபவம் உள்ளவங்களாக இருக்கலாம். ஒரு சிலர் முதல் முறையாக இதை பற்றி கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரியாகவும், புதிதாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கு இதை முதல் தடவையாக கேட்கக்கூடியவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த அமர்வு குழந்தை பாதுகாப்புக்கான சட்டங்கள். குழந்தை பாதுகாப்புக்கான சட்டங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்குன்னு சட்டம் வேணுமா? ஏன் நிறைய சட்டங்கள் இருக்கே நமக்கு. நான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சட்டங்கள் இருக்குது பெரியவங்களுக்கு, இல்லைங்களா? பிஎன்எஸ்ன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, பாரதிய நியாய சங்கீதா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சட்டங்கள் இருக்குது. குழந்தைகளுக்குன்னு தனியாக சட்டம் வேணுமா? ஏன் வேணும் குழந்தைகளுக்கு மட்டும் தனியாக சட்டம்? தாய் தப்பனுடைய அரவணைப்பு இல்லாத குழந்தைகள், அப்புறம் குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க, அநாதை குழந்தைகள் இருக்காங்க, பிச்சை எடுக்கும் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ பெரியவர்களுக்குள்ள சட்டம், குழந்தைகளுக்கான சட்டங்கள், குழந்தைகளுக்கு தேவையான அவர்களுடைய தேவைகளை, அவர்களுடைய எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான விஷயங்கள் பொதுவான சட்டங்களில் இல்லை, ஜென்ரல் லாவில் இல்லை. அதனால் குழந்தைகள் தனித்துவமானவர்கள். குழந்தைகளுக்குன்னு சரியான தேவைகள் இருக்குது, அவர்களுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது. அதனால் தனித்துவமான சட்டங்கள் குழந்தைகளுக்கு வேணும், குழந்தைகளை பாதுகாப்பதற்காக. அதுக்காக இந்தியாவில் பல்வேறு சட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்களுடைய பெயர்களை சொல்லுங்கள். குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் என்னென்ன இருக்குது? என்னங்க வேமா சொல்லுங்கள். சைல்டு மேரேஜ்னு சொல்கிறாங்க. சரி, நான் அப்படி நீங்கள் சொல்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். சைல்டு மேரேஜ் ஆக்ட். அப்புறம் கிடுகிடு வேற என்ன சட்டம் இருக்குது? குழந்தைகளுக்கான சட்டம். அதுதான் சைல்டு மேரேஜ், குழந்தை திருமண தடை சட்டம். அடுத்தது அப்புறம் அது என்ன சொல்கிறது? போக்சோ. போக்சோ சட்டம். அப்புறம் குழந்தை உரிமைகளுக்குன்னு சட்டம் இருக்கா? உரிமைகள் ரைட்டு. அதுக்கு குழந்தை உரிமைகள் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கான்னு கேட்குறேன். உரிமைகள் இருக்கு. நான் கேட்கறது சட்டங்கள் மட்டும் சொல்லுங்க. சட்டங்கள். இது ஒரு சட்டம் சொன்னீங்க, இது ஒரு சட்டம் சொன்னீங்க. வேற எஜுகேஷன் இருக்கு. அதுக்கு சட்டம் என்ன இருக்கு? சைல்ட் லேபர். அப்புறம் வேற என்ன சட்டம் இருக்கு? ஜேஜே ஆக்ட். வெரி குட். ஜேஜே ஆக்ட்னா ஃபுல் ஃபார்மு. அப்புறம் அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? இன்னொன்று நான் எழுதுறேன் பாருங்க. ஒத்துரிமை சட்டம், ஒத்துரிமை தொழிலாளர் சட்டம் இருக்கா? அப்புறம் ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன், இலவச கட்டாய கல்வி சட்டம். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? இது மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இன்றைக்கி அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 சட்டங்களை பற்றி. ஒன்று குழந்தை திருமண தடை சட்டம், PCMA, ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006. ஓகேங்களா? ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட். சட்டம் சொல்லும்போது சட்டத்தோட பேரை முழுசாக சொல்லணும். ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006. போக்சோ ஆக்டுங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். எந்த வருஷம்? 2012. வெரி குட். சைல்ட் லேபர் ஆக்ட்ன்றது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். எந்த வருஷம்? 1986. அமெண்ட்மெண்ட்டு, இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். 2016. ஓகேங்களா? 2 ஆச்சு, 3 ஆச்சு. அடுத்தது ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்டினுடைய ஃபுல் ஃபார்மு ஜுவினைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்டு. எத்தனைது? 2015. அமெண்ட்மெண்ட்டு 2022. ஓகேங்களா? அப்புறம் பாண்டர் லேபர் அபாலிஷன் ஆக்ட், பாண்டர் லேபர் அபாலிஷன்
பாண்டட் லேபர் சிஸ்டம் அண்ட் அபாலிஷன் ஆக்ட், பாண்டட் லேபர் சிஸ்டம் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் 1976, ரைட் டு கம்பல்சரி அண்ட் எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஹியூமன் டிராஃபிக்கிங்னு ஒரு தனி சட்டம் கிடையாது. இது வந்து பிஎன்எஸ் 2023. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப போட்டு குளத்துக்கு பார்க்காதீங்க. நம்ம வந்து அட்வொகேட்டோ லாயரோ கிடையாது. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறதில்ல, அட்வொகேட்டுக்கோ ஜட்ஜுக்கோ எக்ஸாம் எழுத போகிறதில்ல. ஐயோ இவ்வளோ இருக்கோ, இதெல்லாம் இருக்குது, புரியுதுங்களையா? ஆனால் நமக்கு தெரிய வேண்டியது ஒரு சிலது மட்டும். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதை நான் கழிச்சிடவா? சரிம்மா, வருஷம் மட்டும் எழுதிக்கிறீங்களா? எல்லாமே கூகுளில் கிடைக்குது. சரிங்களா? என்ன ஒன்று கரெக்டான வருஷத்தை போடணும், அது ரொம்ப முக்கியம். ஜேஜே ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சார் 79ன்னு சொன்னார், இது பார்த்தா வேறு ஏதோ செக்ஷன் இருக்கே அப்படின்னு பார்த்துடக்கூடாது. இந்த நமக்கு வந்து எப்படி இனிஷியல் முக்கியமோ சட்டத்துக்கு வருஷம் முக்கியம். பேருக்கு முன்னாடி இனிஷியல் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சட்டத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இல்லைனா கூட லஞ்ச் பிரேக்கில் கேளுங்க, நான் சொல்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உள்ள ஓடுது. நம்ம முதல்ல இதை தான் பார்க்க போகிறோம். இந்த சட்டத்தை நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு? சைல்டு லேபர் என்ன சொன்ன? ஃபுல் ஃபார்ம் என்ன சொன்னேன்? சைல்டு லேபர், சைல்டு அண்ட் அடலசென்ட் லேபர், சைல்டு அண்ட் அடலசென்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்கியமும் வார்த்தையும் முக்கியம். இதை தெரிஞ்சிட்டாலே இந்த சட்டம் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். அடலசென்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 86, அமெண்ட்மெண்ட்டு 2016. இல்லை, இதில் ஒவ்வொரு வார்த்தையும் தெரிஞ்சிட்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். 20 நிமிஷம் தான் இருக்கிறதுனால ஒருத்தர் கேள்வி கேட்டேன்னா இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிடும், டைம் பத்தாது. அதனால் நானே போயிடுறேன் கிடுகிடுன்னு. சைல்டு என்னென்ன வார்த்தை இருக்குது இதில்? எத்தனை வார்த்தை இருக்குதுன்னு பாருங்கள். சைல்டு, அடலசென்ட்டு, ப்ராஹிபிஷன், ரெகுலேஷன், அமெண்ட்மெண்ட்டு. இதை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சட்டம் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சின்ன சட்டம், 26 செக்ஷன் தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது 4 செக்ஷன் தான். இல்லைங்களா? ஒவ்வொரு சட்டத்துலேயும் 4 அல்லது 2 தெரிஞ்சாலே போதும் நம்மளுடைய வேலைக்கு. குழந்தைனா யார்? 0லேருந்து 18 வயசு வரைக்கும் ஒரே அடி. குழந்தைனா 0லேருந்து 18, 18 இயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. வெரி குட். ஆனால் ஒரு பையனுக்கு 19 வயசுங்க, பொண்ணுக்கு 16 வயசு, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? ஏன்? 18 ஆயிடுச்சு அவருக்கு தான். நிறைவடைஞ்சிருச்சு அவருக்கு. 19 வயசு ஆயிட்டு, 20 வயசு ஆயிட்டு. சரி, பொண்ணுக்கு 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பையனுக்கு 20 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? ஏன்? யாருக்கு? இப்போ 0 to 18ன்னு சொல்றீங்க? குழந்தைகளுக்காக, குழந்தைகள் 0லேருந்து 18 வயசு சட்டம் சொல்லுதுன்றோம். ஆனா குழந்தை திருமணம் வந்து ஆண்களுக்கு 21 வயசு, பெண்களுக்கு 18 முடிஞ்ச பிறகுதான். அப்ப 18 கிடையாது. அப்ப 18 கிடையாதாங்க? இல்ல, அதுதான் நான் எதுக்காக அந்த திரும்ப கேள்வியை கேட்டேன்னா, ஒவ்வொரு சட்டமும் குழந்தை என்பதை ஒரு வரையறை வச்சிருக்கு. புரியுதுங்களையா? குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் ஒரு வரையறை, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் ஒரு வரையறை, குழந்தை திருமணம் தடை சட்டத்தில் ஒரு வரையறை, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் டு எஜுகேஷன் கட்டாய கல்வி சட்டத்தில் ஒரு வரையறை. 0 to 18ன்றது ஜென்ரல், இது வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சொல்கிறது. இந்த சட்டப்படி நல்லா தெரிஞ்சுக்கணும், குழப்பிக்கக்கூடாது. இந்த சட்டப்படி சைல்டு என்பவர் 14 வயது நிறைவடையாதவர், 14 வயசு நிறைவடையாதவர். அடலசென்ட்னா தமிழ் என்னது? சைல்டுனா குழந்தை, அடலசென்ட்னா வளரிளம் பருவம், இல்லைன்னா வேற என்ன சொல்லுவோம், விடலை பருவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா 14 வயசு ஆயிடுச்சு, ஆனால் 18 ஆகலை. புரிஞ்சுங்களா? வளரிளம் பருவம்னா என்ன? 14 ஆயிடுச்சு, ஆனால் 18 ஆகலை. இவர் 14 வயசுக்கு கீழே இருக்கார். இதுதான் சைல்டு, இது அடலசென்ட் லேபர். வந்துருச்சிங்களா? ப்ராஹிபிஷன்னா என்ன தமிழில்? தடை. ரெகுலேஷனா என்ன? ஒழுங்கு. சரிங்களா? இப்போ இந்த சைல்டு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு தடை இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு. ஒரு தடை ப்ராஹிபிஷன் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு. தடைங்கிறத ப்ராஹிபிஷன், ரெகுலேஷனுங்கிறத ஒழுங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா,
14 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த குழந்தையும் எந்த வேலையிலையும் இருக்கக்கூடாது. சரிங்களா? கம்ப்ளீட் ப்ராஹிபிஷன். முழுமையான தடை. எந்த குழந்தையும் 14 வயசு கீழே எந்த வேலையிலும் இருக்கக்கூடாது. அது மளிகை கடையாக இருந்தாலும் சரி தான், ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி தான், சின்ன பொட்டி கடையாக இருந்தாலும் சரி தான், பெரிய டெக்ஸ்டைல் மில்லாக இருந்தாலும் சரி தான், 14 வயசுக்குள்ளே வைக்கக்கூடாது. இது தடை. ரெகுலேஷன் சட்டம் சொல்லுது 14 வயசுக்கு கீழே அந்த குழந்தைய வேலைக்கு வச்சிக்கலாம். முன்னாடி இல்லைன்னு சொல்லிடுச்சு, அப்புறம் என்ன சொல்லுது? வச்சிக்கலாம். அது எப்போ வச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழில் குடும்பம், அவங்க ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கணும். எங்கள் அப்பா ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கார். அந்த மளிகை கடையில் நான் போய் என்ன பண்ணுறேன்? சப்போர்ட் பண்ணுறேன். எப்போ சப்போர்ட் பண்ணுறேன்? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. 9 மணிக்கு ஸ்கூலு, 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸ்கூல் முடிஞ்சு நான் 3:30 மணிக்கு வரேன், 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படி இருந்தால் ஓகே. ஆனால் இதே ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு ஒரு அபாயகரமான தொழிலாக இருக்குன்னு வச்சுங்க. என்ன அபாயகரமான தொழில்? எங்கள் அப்பா பட்டாசு தொழிற்சாலை வச்சுருக்காரு. அதில் என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அது தடை. அது மாதிரி அபாயகரமானது கூட. அடுத்தது, என்னுடைய பள்ளி படிப்பு இந்த தொழிலினால் பாதிக்கப்படக்கூடாது. புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் கிளியர். அது இதுதான் குழந்தை தொழிலாளரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரெஸ்கியூ பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு தகவல் வருது, ரெஸ்கியூ பண்ண போகிறீங்க, போய் பார்க்குறீங்க. அது ஒரு சின்ன பெட்டி கடை. சாயந்தரம் 4 மணிக்கு போகிறீங்க. அவன் சொல்கிறான், இது எங்கள் அப்பா கடைங்க, நான் ஸ்கூல் போயிட்டு வரேன்றான். நம்ம என்ன பண்ணுறோம்? எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு கேட்குறோம். ஸ்கூல் ஐடி கார்டு இருக்கான்னு கேட்குறோம். ஸ்கூல் ஐடி கார்டு இருக்குது. ஸ்கூல் ஐடி கார்டை பார்க்குறோம். பையன் ரெகுலராக ஸ்கூல் போகிறான். இல்லை ஸ்கூலில் விசாரிக்கிறோம், பையன் வரானான்னு. பையன் ரெகுலராக வர்றான். உன் அப்பா தானா? எப்படி அப்பாங்கிறத பார்க்குறது? உன் ஆதார் கார்டை கொடு, உங்கள் அப்பா ஆதார் கார்டை கொடு, அம்மாவோட ஆதார் கார்டை கொடு, ரேஷன் கார்டு கொடு, எல்லாம் பார்க்குறோம். எல்லாம் ஒத்து போகுது. பையன் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறான். தொழிலும் அபாயகரமற்ற தொழில். அவன் என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். ஓகேங்களா? அதே ஒரு கடைக்கு போகிறீங்க, பையனுக்கு 13 வயசு தான் ஆகுது, அவன் ஸ்கூலுக்கே போகாமல் அவங்க அப்பா கடையில் தான் வேலை செய்கிறான். ஆனால் என்ன இல்லை, ஸ்கூலுக்கே போகல. அப்போ என்ன பண்ணணும்? குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி ஸ்கூலில் என்ரோல் பண்ணணும். பேரண்ட்ஸ் மேலே நடவடிக்கை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேரண்ட்ஸ் மேலே நடவடிக்கை கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்த்துடுறீங்க. 6 மாதம் கழித்து திரும்ப அந்த பக்கம் போகிறீங்க. அந்த பக்கம் மறுபடியும் அந்த கடையில் வேலை பார்க்குறான். அப்பா கடை தான். ஸ்கூலை விட்டு நின்றுட்டான். அப்பா வேலை பார்க்குறான். அப்போ என்ன பண்ணணும்? அப்பா மேலே, பேரண்ட்ஸ் மேலே, அப்பா மேலேனா பேரண்ட்ஸ் மேலே, யாராக வேணா இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அந்த பேரண்ட்ஸ் மேலே ஒரு 10,000 ரூபாய் ஃபைன் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து போடுவாங்க. இது குடும்ப தொழிலாக இருக்கும் பட்சத்தில். ஒருவேளை அது குடும்ப தொழிலாக இல்லாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணக்கூடாது? அந்த குழந்தை அதில் வேலை செய்யவே கூடாது. இது புரிஞ்சிங்களா? இதுதான் தடை ஒழுங்கு இந்த சட்டத்தில். ப்ராஹிபிஷன், ரெகுலேஷன், சைல்டை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நம்ம அடலசன்ஸ்க்கு வருவோம். அடலசன்ஸ் என்ன சொல்கிறாங்க? இந்த சட்டத்தின்படி 14 வயசுக்கு மேலே 18 வயசுக்கு கீழே அந்த குழந்தை வேலை செய்யலாம். இதில் என்ன பண்ணிருக்கு? ஒரு ப்ராஹிபிஷன் இருக்குது, ஒரு ரெகுலேஷன் இருக்குது. ரெகுலேஷன் என்னது? இந்த குழந்தை வேலை செய்யலாம், அந்த தொழில் அபாயகரமற்றதாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அபாயகரமற்றதுன்னா, ஒரு ஹோட்டலில் ஒரு பையன் 15 வயசு பையன் டேபிள் துடைக்கிறான், அது அலவுடு. அபாயகரமற்ற தொழிலாக இருக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரு 15 வயசு பையன் டேபிள் துடைக்கிறான், அபாயகரமற்ற தொழில், அலவுடு. அப்போ அவனை ரெஸ்கியூ பண்ணுமா வேணாமா? நம்ம பண்ண வேண்டாவா? 15 வயசு பையன் அபாயகரமற்ற தொழில், வேலை செய்யலாம் தானே? அதான் 14லேருந்து 18க்குள்ளே வேலை செய்யலாம். 14லேருந்து 18க்குள்ளே வேலை செய்யலாம். அந்த தொழில் அபாயகரமற்றதாக இருக்கணுன்ற. முடிச்சுட்டு நீ போகிறீங்க, ஊருக்கு போகிறதுக்காக போகிறீங்க, ஹோட்டலில் இறங்கி சாப்பிட்றீங்க, ஒரு பையன் டேபிள் துடைக்கிறான், தட்டு எடுக்கிறான், இலை எடுக்கிறான், வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா? கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல? ஆமாம். அபாயகரமற்ற தொழிலில் வேலை செய்யலாம். அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்? அவன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? இரவு 7 மணிலேருந்து காலை 8 மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடாது, வேலையில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வாரத்தில் ஒரு நாள் லீவு தரணும். அவனுடைய சம்பளம் குறைந்தபட்ச ஊதியத்துக்கு குறைவில்லாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய ஆள் வேலை செஞ்சார்னா 8 மணி நேரத்துக்கு ஒரு 700 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான்னு வச்சிங்களேன். அந்த
குறைந்தபட்ச ஊதியம் அதுக்கு வந்து 500 ரூபாய் 550 ரூபாய் இருக்குன்னா இந்த பையனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அந்த 550 ரூபாயை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? ஒருத்தர் பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரு, ஒரு காலையில் நல்ல பிஸியான ஹோட்டலு, 5 மணி நேரம் இவனுக்கு வேலை கொடுத்து வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுத்து 8 மணி அந்த 5 மணி நேரத்துக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் கொடுப்பார் அவர். எதுக்கு சின்ன பசங்களை வேலைக்கு வைக்கிறாங்க? குறைந்த ஊதியம் அதிக மணி நேர வேலை. அதனால் என்ன பண்ணலாம் நம்ம? இது வந்து அபாயகரமற்ற தொழிலாக இருந்தால் கூட கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணலாம். புரியுதுங்களையா? அபாயகரமற்ற தொழிலாக இருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். இதை விட இன்னொரு பெரிய கண்டிஷன் இருக்குது. இவங்க வந்து ஃபார்ம் சின்னு ஒன்று இருக்குது, அது லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. நான் இப்போ வந்து மாலிம்னு ஒருத்தர் 15 வயசு பையனை வேலைக்கு வச்சுருக்காருன்னா அந்த ஃபார்ம் சி ஃபில்லப் பண்ணி லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தரணும். ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவங்க ஒரு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பொதுவாக செய்யவே மாட்டாங்க. இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ல. அதனால் என்ன பண்ணணும்? நம்ம அபாயகரமற்ற தொழிலாக இருந்தால் கூட குழந்தைய வந்து 14 வயசுக்கு மேலே 18 வயசுக்குள்ளே இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறோம். புரியுதுங்களையா? ரைட். நான் டிராஃபிக்கிங் வரும்போது இதோட சேர்த்து நான் அப்புறம் சொல்கிறேன். புரியுதுங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அபாயகரமான இதில் ப்ராஹிபிஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வேளை அந்த தொழில் அபாயகரமான தொழிலாக இருந்துச்சுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலையாக இருக்குன்னு வச்சுங்க. அதில் என்ன பண்ணக்கூடாது? 18 வயசுக்கு 14 வயசு நிறைவடைஞ்சு 18 வயசுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணக்கூடாது? வேலைக்கு வைக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? இதான் வந்து சைல்டு லேபர் ஆக்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்களா? 2 கை, சைல்டு அடலசென்ட். 14 வயசு 14க்கு மேலே 18க்கு இல்லை, எந்த தொழிலையும் வைக்கக்கூடாது. வச்சா ஃபேமிலி என்டர்பிரைஸாக இருக்கணும், அது அபாயகரமற்றதாக இருக்கணும், குழந்தையினுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது. அடலசென்ட் லேபர் அபாயகரமான தொழிலில் வைக்கவே கூடாது. அபாயகரமற்ற தொழிலில் வைக்கலாம். 5 மணி நேர வேலை, குறைந்தபட்ச ஊதியத்துக்கு குறைவில்லாமல் ஊதியம், வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு. புரியுதுங்களையா? அப்புறம் லேபர் இன்ஸ்பெக்டருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருக்கணும் இதில். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் வைக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே அதெல்லாம் ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறது இல்லை. அதனால் நாங்கள் எங்கே போனாலும் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவோம்? குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணிவிடுவோம். புரிஞ்சுங்களா? நீங்கள் நிறைய இடங்களில் போகும்போது உங்களை கேட்பாங்க. சமீபத்தில் ஒருத்தரோட கேட்டார், 16 வயசாச்சு, குழந்தை தொழிலாளர் சட்டப்படி அவங்களை வேலைக்கு வைக்கலாமே, ஏன் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணுறீங்க? அப்புறம் இதெல்லாம் சொன்னோம். இதெல்லாம் இல்லை, அதனால் ரெஸ்கியூ பண்ணுறோம். அதையும் மீறி சில பேர் என்ன பண்ணுவாங்க? அட்வொகேட்ஸை வச்சு நம்மளோட ஆர்கியூ பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குது, இவர் 5 மணி நேரம் தான் வேலை செய்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம அடுத்தது நீங்கள் சொன்ன ஜேஜே ஆக்டுக்கு போய்டும். ஜேஜே ஆக்ட் படி 18 வயசு வரைக்கும் அனைவருமே குழந்தைகள் தான். அதில் அந்த ஜேஜே ஆக்டில் செக்ஷன் 79 ஒன்று இருக்குது. ஜேஜே ஆக்டில் சும்மா தெரிஞ்சிங்க, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் சைல்டு எம்ப்ளாயின்னு இருக்கும். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் சைல்டு எம்ப்ளாயின்னு இருக்கும். நாங்கள் அதில் அந்த சட்டப்பிரிவின் கீழ் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களையா? இது வந்து சைல்டு லேபர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய நேரங்களில் போகும்போது பர்டிகுலராக நம்ம ரெஸ்கியூ பண்ணும்போது ஆதார் கார்டு கொண்டு வந்துருப்போம். ஆதார் கார்டு கேட்போம். ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான குழந்தைகளை நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய குழந்தைகளை தான் ரெஸ்கியூ பண்ணுறோம். பீகார், யூபி, ஒடிசா, ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அங்கேருந்து வர குழந்தைகள் தான் ரெஸ்கியூ பண்ணுறோம். அவங்கெல்லாம் ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2008 இல்லைனாக்கா 1/1 எல்லாமே 1/1 இருக்கும். அந்த இயர் மட்டும் மாறி மாறி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஏஜ் கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஸ்டிமேட் பண்ணி அந்த வயசை வந்து போட்டிருப்பாங்க. ஒரே டேட்டில் இருப்பான். எல்லாருமே ஜனவரி 1ஆம் தேதி தான் பிறந்திருப்பாங்க. அப்போது நம்ம ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது? அது வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப். பேர் இதுதானா, உன் ஊர் இதுதானா, உங்கள் அப்பா பேர் இதுதானா, அட்ரஸ் இதுதானா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப். நிறைய நேரங்கள் அந்த பசங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கனாக்கா 18 வயசுக்கு மேலே காட்டணுங்கிறதுக்காக இந்த 2008ன்றதை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2005ன்னு மாற்றிட்டு வருவான். 2005ன்னு மாற்றிட்டு வருவான். அது நம்ம வந்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். நாங்கள் சும்மாவே கேட்டுருவோம், ஆதார் கார்டு வச்சுருந்தானா உன்ட்ட இன்னொரு ஆதார் கார்டு இருக்கும் எடுன்னா. சில பேர் அப்புறானே என்ன பண்ணுவோம், இன்னொன்று இருக்குன்னு எடுத்து காமிச்சிடுவோம். சில பேர் இல்லைன்னு சாதிப்பான். ஒன்று நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை வந்து ப்ரூஃபாக எடுத்துக்கக்கூடாது. நமக்கு என்ன தான் வேணும் ப்ரூஃப்னா? 2 ப்ரூஃப் தான். ஒன்று வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, இன்னொன்று ஸ்கூல் சர்டிஃபிகேட். இந்த 2 தான் வேலிட் ப்ரூஃபு. பொதுவாக இந்த மாதிரி வெளி மாநிலங்களில் வரவங்கள்ட்ட ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டான். நான் படிக்கவே இல்லை சார் அப்படின்வான். பர்த்தும் பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ரெஸ்கியூ பண்ணுற குழந்தைங்களை சிடபிள்யூசியில் ப்ரொடியூஸ் பண்ணி சிடபிள்யூசி ஆர்டர் வாங்கி ஒரு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும். போயிட்டு என்ன பண்ணணும்? அவனுடைய பல்ல வச்சு இவனுக்கு எத்தனை வயசு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம். அது ஆத்தென்டிக் டாக்குமெண்ட். அது நம்ம பண்ணணும்.
சரிங்களா? இது நீங்கள் வந்து ரொட்டீனாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நம்ம வந்து இதில் சில நேரங்களில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நிறைய ஆதார் கார்டு பார்த்துருக்கேன். பேர் ஒன்றா இருக்கும், ஆதார் கார்டு நம்பர் ஒன்றா இருக்கும், வருஷம் மட்டும் மாற்றிருப்பாங்க ஒன்று. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆதார் கார்டில் ஆதார் நம்பர் எத்தனை இருக்குங்க? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 12 14 கன்ஃபார்மா? ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஆதார் கார்டை திருத்த போயிருக்கான், திருத்தியே விட்டான். ஆதார் கார்டு எடுத்து பார்க்குறோம், கண்டுபிடிக்கவே முடியல. ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் நோட் பண்ணோம், அந்த 12 நம்பருக்கு பதிலாக 11 நம்பர் தான் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இன்னொரு தரத்தில் ஒரு பையனை ரெஸ்கியூவே பண்ணிட்டோம். ஹோட்டல் பேர்லாம் கூட சொல்லலாம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், அது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல். ரெஸ்கியூ பண்ணியாச்சு. நான் தான் கூட இருக்கிறேன். ஆதார் கார்டை வாங்கி பார்க்குறோம். ஆதார் கார்டை வாங்கி பார்க்கும்போது பார்த்தா பையனுக்கு 21 வயசு ஆகுது. பையன் பார்த்தா சின்னதாக தெரியுறான், பேர் அதே சொல்கிறான், அப்பா பேர் அட்ரஸ் எல்லாம் டிட்டோவாக கிளியராக சொல்கிறான். எங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சஸ்பெக்ட் இருக்குது, பையன் பார்க்க சின்னதாக இருக்கான், ஆதார் கார்டில் வேறு மாதிரி இருக்கணுன்னே பையனை ரெஸ்கியூ பண்ணி அடுத்து நம்ம எங்கே போகணும், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு போகணும். அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்மளே ரெஸ்கியூ பண்ணி அங்கேயே பேரண்ட்ஸ் அவரை வச்சு விட்டு வந்துடக்கூடாது. ரெஸ்கியூ பண்ணுறது மட்டும்தான் நம்ம ஒர்க்கு. ரெஸ்டோர் பண்ணுறது யார் வேலை? ரெஸ்கியூ பண்ணால் நேராக சிடபிள்யூசிக்கு போயிடணும். ரெஸ்கியூ பண்ணி சிடபிள்யூசியில் விட்டாச்சு. சிடபிள்யூசிலையும் டாக்குமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் அந்த பையனை டென்டல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகணும். ஏன்னா 21ன்னு சொல்கிறானே, பையன் பார்க்க சின்னதாக இருக்கானே. அப்போனோடனே அவங்களுக்குள்ளே நமக்குள்ளே நல்லா பேசி நல்ல ஒரு பழக்கானோன்னே, கரெக்டாக சொல்லு, உன் பேர் தான் என்ன அப்படின்னோடனே, என் பேர் மறுபடியும் அதே தான் சொன்னான். ஆதார் கார்டில் இப்படி இருக்கே அப்படின்னோடனே, இல்லை இது எங்கள் அண்ணனோட ஆதார் கார்டு, எங்கள் அண்ணன் ஆதார் கார்டை கொடுத்து நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அதுக்கப்புறம் இவனோட என்ன ஃபோட்டோ? அதுதான் சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. எப்படி தெரியும்? அவன் பார்த்தீங்கன்னாக்கா மணிப்பூர்கார பையன். அவன் ஃபேஸை வச்சு அந்த ஃபோட்டோ வச்சுலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ என் ஆதார் கார்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே இருக்காது. இப்போ இருக்காது. அதுவும் சின்ன பசங்க 5 வயசில் எடுத்த ஃபோட்டோவுக்கும் இப்போ 20 வயசு ஆனதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. 5 வயசில் எடுத்த ஃபோட்டோ, 6 வயசில் எடுத்த ஃபோட்டோலாம் இப்போ தான் 10 வருஷம் ஆன ஆதார் கார்டெலாம் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வித்தியாசமான வழக்குகள்லாம் உங்களுக்கு வரும். திருவள்ளூரில் ஒரு ரயில்வேஸில் 2 பசங்களை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. பிச்சை எடுக்கக்கூடிய பசங்கள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஃபோட்டோலாம் இருக்குது, முடிஞ்சா டைம் இருந்தால் காட்டுறேன். ஆண் குழந்தை, பெண் குழந்தை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. அந்த குழந்தைங்க அந்த அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுது. ரொம்ப போராட்டத்துக்கு பின்னாடி பேசி அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் விசாரிச்சு பார்த்ததில் உத்தரப்பிரதேசத்துலேருந்து 50,000 ரூபாய்க்கு அடமானத்துக்கு இந்த குழந்தைங்களை 2 குழந்தைங்களை பிச்சை எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. 2 குழந்தைகளையும் சிடபிள்யூசியில் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஆண் குழந்தைய ஒரு ஹோம்லையும் பெண் குழந்தைய ஒரு ஹோம்லையும் விட்டுட்டு திருவள்ளூர்லேருந்து நான் ட்ரெயின் ஏறி வந்துக்கிட்டே இருக்கேன். பாதி தூரம் கூட வரலை. அந்த ஒரு ஹோம்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பெண் குழந்தையை விட்டு வந்தாலும் ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் ஒரு பெண் குழந்தையை விட்டீங்க இல்லையா, அது வந்து பெண் குழந்தையே இல்லை, அதுவுமே ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போனால் அந்த குழந்தைக்கு கிராப்லாம் வெட்டி பூலாம் வச்சு ஃப்ராக்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு குழந்தைய ஆண் குழந்தையாகவும் ஒரு குழந்தைய பெண் குழந்தையாகவும் வச்சு பிச்சை எடுக்க வச்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம வந்து இந்த கேஸ் ஸ்டோரிஸ்க்கு ஒரு டைம் இருக்குது, அதில் முடிஞ்சால் அதை பற்றி பேசுவோம். அதனால் நம்ம ரெஸ்கியூ பண்ணும்போது கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்க்கணும். சூப்பர்ஃபிஷியலாக அவன் சொல்கிறத வச்சுட்டு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்ம ரெஸ்கியூ பண்ணுற எல்லாருமே 18 வயசு ஆயிடுச்சின்னு தான் சொல்லுவான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்பா அம்மாவுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம், இதெல்லாமே சொல்லி தான் கூட்டு வருவாங்க. நிறைய நேரங்களில் இந்த மேன் பவர் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்சிஸ் வந்து குழந்தைகளை அவங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வேலைக்கு அழைச்சிட்டு வந்து நிறையா கம்பெனிஸில் வேலைக்கு வைப்பாங்க. சேலமில் அது மாதிரி வாழப்பாடி பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட்லேருந்து ஒருத்தர் 9 குழந்தைகளை அழைச்சிட்டு வராருன்னு தகவல் வந்து, ஜார்க்கண்டில் என்ன மாதிரி ஒரு ஸ்டேட் கோஆர்டினேட்டர் இருக்கார், ரயில்வேயில் அவரை ரெஸ்கியூ பண்ணியாச்சு, அவரையும் அந்த குழந்தைகளையும். அவரை கேட்கும்போது எங்கே அழைச்சிட்டு போகிறேன்னா, இந்த மாதிரி நான் ஆத்தூரில் வாழப்பாடி பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய கோழி பண்ணைக்கு வந்து வேலைக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், சேலம் கலெக்டரேட்டோட சேர்ந்து அங்கே இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து அவர் சொன்ன கோழி பண்ணையில் போயிட்டு 2 குழந்தைகளை வந்து மீட்கணும். பீகாரை சேர்ந்து அந்த கோழி முட்டை பால்ட்ரி ஃபார்மில் டெய்லி ஒரு 3000 கோழி வச்சுருக்கான். டெய்லி காலையில் அந்த முட்டையை எடுத்து தொடச்சி அந்த ட்ரேயில் அடுக்கணும். அதுதான் அவனுடைய வேலை. ஸோ இது மாதிரி கிராஸ் லிங்கேஜ் இருக்குதான்னு பார்க்கணும். பர்டிகுலராக பிற மாவட்டங்களில் பிற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், டெப்த்தாக பார்க்கணும். அது வந்து டிராஃபிக்கிங் வரும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம். இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 4 சட்டப்பிரிவுகள் தான். இது ஒன்றும் இல்லை. இது என்ன, நம்பர் 3 செக்ஷன் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா
சைல்டுனா யாருன்னு போட்டிருப்பாங்க அந்த சட்டத்தில். சைல்டுனா யார்? 14 வயது நிறைவடையாதவர் சைல்டுன்னு இருக்கும். 3Aன்னு இருக்கும். ஏன்னா அடலசன்னு ஞாபகம் வச்சிங்க. 14 வயது நிறைவடைந்தவர், 18 வயது நிறைவடையாதவர். இது ரெண்டும் டெஃபினேஷன். இந்த 14ல் 1 14ல் 1Aன்றது பீனல் செக்ஷன்னு பேர். பீனல் செக்ஷன்னா என்னது? பனிஷ்மெண்ட்டு. ஒருவேளை இந்த விதிக்கு புறம்பாக குழந்தையை வேலைக்கு அமர்த்தி இருந்தான்னு சொன்னோம்னா 6 மாதத்திலிருந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,000 50,000 ரூபாய் ஃபைன். புரியுதுங்களா? 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது 20,000 50,000 ரூபாய் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு இருக்கும். 14ல் 1. 14ல் 1Aக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இதே தான். 6 மாதத்திலேருந்து 2 ஆண்டு சிறை தண்டனை, 20,000 50,000 ரூபாய் ஃபைன். பொதுவாக இந்த சட்டப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னாக்கா பெயிலபிள் செக்ஷன் சொல்லுவாங்க. பெயிலபிள்னா ஜாமீன் பெறக்கூடிய சட்டங்கள். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக இங்கே என்ன கிடைக்கும்? இந்த ஃபைன் அமௌண்ட்டு மட்டும்தான் கோர்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அதிகமாக இந்த இதோட ஒர்க் பண்ணுறதுனால என்னை அழைச்சிடுறேன். என்ன ஃபைன் அமௌண்ட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைன் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா? இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் ரெஸ்கியூட் சில்ட்ரன். ரீஹாபிலிட்டேஷன் என்னது? மறுவாழ்வு. இதில் மூணு இருக்குது மறுவாழ்வு. சோசியல், எஜுகேஷ்னல், எக்கனாமிக். 3 விதமான மறுவாழ்வு. எஜுகேஷ்னல் என்னது? மீட்கப்பட்ட குழந்தைகளுடைய மறுவாழ்வு என்னது? அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும். 7ஆம் வகுப்போட என்னார்னா மறுபடியும் 7ஆம் வகுப்போ 8ஆம் வகுப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும்? ஸ்கூலில் போய் ஒன்று என்ரோல் பண்ணணும். ஒருவேளை அவர் ஸ்கூலை விட்டு நின்று 3 வருஷம் ஆச்சு, அவரோட படித்த பசங்களாம் 10வது 11வது வந்துட்டான், இவரை திரும்பி போயிட்டு 7வது 8வது சேர்த்தா அந்த குழந்தை படிக்க மாட்டார். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒகேஷ்னல் ட்ரைனிங். சமீபத்தில் பெரம்பூரில் ஒரு பெண் குழந்தைய ஒரு மிக்சர் தயாரிக்கிற கம்பெனிலேருந்து மீட்டோம். அந்த குழந்தை ஸ்கூலை விட்டு நின்று 2 வருஷம் ஆச்சு. 9th இப்போ 11th படிச்சிருக்கணும், ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்ம அந்த YWC மூலியமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் கோர்ஸ் 1 இயர் நர்சிங் கோர்ஸ் இருக்குது, அதில் வந்து சேர்த்து விட்டுருக்கோம். இது மாதிரியான ஒகேஷ்னல் ட்ரைனிங் கோர்சஸ் நம்ம மாவட்டங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து என்ன பண்ணலாம்? நம்ம அதில் என்ரோல் பண்ணலாம். ஒருவேளை ஸ்கூலை விட்டு நின்று அந்த கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா. பட் ஏதாவது ஒன்றில் என்ன பண்ணணும்? என்ரோல் பண்ணணும். சோசியல் ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அந்த குழந்தைகளை அவருடைய பெற்றோரிடம் சேர்ப்பது இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ தூத்துக்குடியிலேருந்து ஒரு குழந்தை இங்கே வந்துருச்சு, நாங்கள் இங்கே வந்து சேலையூரில் அந்த குழந்தைய மீட்டுட்டோம் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸை வர வச்சோ இல்லைனா அந்த குழந்தைய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அனுப்பி வச்சு அங்கே இருக்கிற CWC மூலிமா அவங்க பெற்றோருடன் சேர்த்து வைப்பது. அப்புறம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். குழந்தை அவங்க பெற்றோர்கிட்டே இருக்கா, அது CWC முடிவு பண்ணுவாங்க. பெற்றோர்கிட்ட அனுப்பணுமா வேண்டாமாங்கிறது யார் டிசைட் பண்ணுவாங்க? CWC சில அசஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் இந்த பெற்றோர்கிட்ட அனுப்பினா இவங்க ஒழுங்காக பார்த்துப்பாங்களா, திரும்ப அந்த பையன் வேலைக்கு வந்துட மாட்டாரா, இல்லை இந்த திரும்ப பெண் குழந்தை வேலைக்கு வந்துடாதா அப்படிங்கிறதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு பெற்றோர்கிட்ட ஒப்படைப்பாங்க. அது சோசியல் ரீஹாபிலிட்டேஷன். எக்கனாமிக் ரீஹாபிலிட்டேஷன்னா பொருளாதாரத்தில். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கோர்ட்டு வந்து ஃபைன் போடுது. நீங்கள் ஒரு குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டீங்க, அந்த குழந்தைக்கு 13 வயசு, ரெஸ்கியூ பண்ணிட்டீங்க, கோர்ட் என்ன பண்ணுது? 30,000 ரூபா ஃபைன் போடுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, அது நம்ம அது என்ன ஊர் பேர் வரமாட்டேங்குது, நீலாங்கரை பக்கத்தில் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒரு பையனை ரெஸ்கியூ பண்ணிட்டோம். கோர்ட் என்ன பண்ணிடுச்சு? 2 வருஷம் கேஸ் நடந்தது. கோர்ட்டு 30,000 ரூபா அந்த ஓனருக்கு ஃபைன் பண்ணிடுச்சு. இந்த ஃபைன் அமௌண்ட்டை என்ன பண்ணணும்? அந்தந்த மாவட்டத்தில் ஒரு குழந்தை தொழிலாளர் மறுவாழ்வுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அது DCP ஆஃபீஸில் இருக்கும். நிமிஷமாக தெரிஞ்சுங்க, இந்த பணத்தை அதில் டெபாசிட் பண்ணுவாங்க. உடனே என்ன பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டு லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு 15,000 கொடுப்பாங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்க? 45,000 ஆச்சு. இந்த 45,000 இந்த மாவட்ட சைல்டு வெல்ஃபேர் ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்டில் டெபாசிட் பண்ணுவாங்க. 45,000 இந்த குழந்தை பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டி இருக்கு இல்லையா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வட்டியை மட்டும் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. எப்போ இந்த குழந்தைக்கு 18 வயசு ஆயிடுச்சோ அதிலிருந்து 3 மாதத்துக்குள்ளார இந்த 45,000 அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. கிளியரா இருக்குங்களா? ஒருவேளை அந்த குழந்தை வந்து கொத்தடிமை தொழிலில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு பாண்டர் லேபராக இருந்தது. பாண்டர் லேபர்னால் என்ன இருக்கணும்? சில மினிமம் கண்டிஷன்ஸு, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பான், இல்லை அட்வான்ஸ் இல்லாமல் அவங்க பரம்பரையாக அவங்க அப்பா வேலை செஞ்சுருப்பார், இல்லைனா அவங்க அப்பா அவங்க கடனுக்காக இந்த குழந்தை வேலை செஞ்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய
கொத்தடிமையாக வச்சுருந்தாங்கனாக்கா நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிஓ கிட்டேருந்து ரிலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். ரிலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஆர்டிஓ இம்மீடியட்டாக ஒரு 30,000 கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த குழந்தைய வந்து கொத்தடிமை தொழிலாகவே இருந்துருச்சுன்னா, கொத்தடிமை தொழிலாக அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 30,000 கொடுப்பாங்க. அப்போ கோர்ட்டு போடக்கூடிய ஃபைன். இந்த எல்லா அமௌண்ட்டு என்ன பண்ணணும், இந்த 30,000 டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த பணம் இதில் போயிட்டு இதில் கொடுப்பாங்க. திருச்சி நமக்கு லொக்கேஷன் கிடையாது. திருச்சி பக்கத்தில் சிறுகனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 15 வயசு பையன் ஆடு மேய்க்கிறதா ஒரு தகவல். அங்கே ஒரு குழந்தை ரோட்டில் அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஒருத்தர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் செல்லுக்கு. நாங்களாம் போகிறோம், ஆடு மேய்க்கிறோன்னா ஒரு பாண்டர் லேபராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் அங்கே போய் பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த குழந்தைகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஆடு அந்த குழந்தை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு பக்கத்து ஊர் அரியலூர் மாவட்டம், ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் சமூகத்தை சேர்ந்த பையன். அந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, உன் தம்பியை என் கூட வேலைக்கு அனுப்பு, சும்மா தானே இருக்கான், நான் வந்து ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் உனக்கு வந்து பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வேலைக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் அரியலூர்லேருந்து திருச்சியில் கொண்டாந்து வேலைக்கு வைக்கிறாரு. வருஷத்துக்கு 30,000 ரூபாய் அவர் கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு ஆடு வந்து காணா போயிடுது. அதனால் ஓனர் அடிச்சிடுறாரு. அவன் அழுதுட்டு ரோட்டில் நிற்கிறான். அப்புறம் தான் அந்த குழந்தைய தெரிஞ்சு நம்ம மீட்டு அழைச்சிட்டு வந்து பேசும்போது கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடுறோம். சைல்டு லேபர் ஆக்டில், ஜேஜே ஆக்டில், பாண்டர் லேபர் ஆக்டில், அப்புறம் SC/ST ஆக்ட்லேயும் போடுறோம். குழந்தைய வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் சமூகம் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த குழந்தைய கேட்குறோம், ஏதோ அடிச்சிட்டாரடா, மறுபடியும் நீ அங்கே வேலை செஞ்சா உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அண்ணன் சொன்னால் இன்னும் ஒரு வருஷம் வேலை செஞ்சால் உனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னான். அதனால் சின்ன பையன் தானே, ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்னா ஆசைப்பட்டு அவன் அங்கேயே வேலையில் இருந்துடுறான். அப்புறம் கேட்குறோம், அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களையும் ஹோமில் போட மாட்டோம். பெற்றோர்களோ சொந்தக்காரங்களோ தான் அவங்க அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அப்பா அம்மா இல்லை, அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் தானே, அண்ணன் கூட ஊருக்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் போக மாட்டேன், அங்கே போனால் எங்கள் அண்ணன் வேறு யார்கிட்டே விற்றுருவான், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைய அண்ணன் இருந்தாலும் கூட அண்ணன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். அண்ணன் தானே இந்த குற்றத்துக்கு காரணம் உடந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த குழந்தைய லாங் டேர்ம் ரீஹாபிலிட்டேஷனில் நம்ம ICW மாதிரி ஒரு NGOவில் ஒரு ஒகேஷனல் அங்கே வச்சிருந்து அங்கேருந்து ஒரு பாலிடெக்னிக்கில் அந்த பையனை படிக்க வைக்கிறோம். இந்த வருஷம் அவர் வந்து 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு. 3rd இயர் ஆடு பைக்கன் தொழிலாளர். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நமக்கே தெரியாது, நம்ம பண்ணக்கூடிய சின்ன விஷயம் அங்கேயே ட்ரிகர் ஆகிடும். அது மாதிரி இப்போ எங்களுக்கு நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு அமர்லால் அப்படின்னு ஒரு பேர் போட்டு பார்த்தீங்கன்னா, சைல்டு லேபர் அமர்லால்னு போட்டிங்கன்னா, ஜார்க்கண்டில் மைக்கா மைன், அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைன்னா என்ன, அது சுரங்கம். அது சுரங்கத்துக்குள்ளே போய்ட்டு அந்த சின்ன கறி மாதிரி இருக்குது எடுத்து வரணும். அதில் தான் நீங்கள் போடுற அந்த காஜல்லாம் பண்ணுறது பார்த்தீங்க இல்லையா, அந்த மைக்கா மைன்ஸ்லேருந்து எடுக்கிறது. அதில் அந்த அமர்லால் அப்படிங்கிறத மீட்டு கொண்டாந்து நம்ம ஆர்கனைசேஷனுடைய ஹோம் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே தங்கி படிக்க வச்சு அவர் லா படித்தார். லா முடிச்சுட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் குழந்தை தொழிலாளர்களுக்கான சட்டங்களுக்காக அவர் வந்து வாதாடிக்கிட்டு இருக்கார் நம்ம அமைப்பின் சார்பாக. அவர் பேர் அமர்லால், அட்வொகேட் அமர்லால். சரிங்களா, இது மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் நான் ரெஸ்கியூ பண்ண நிறையா குழந்தைகள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜில் நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாது, நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயமா தெரியும், அது ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டு, அது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துரும். புரியுது இல்லையா? ஸோ இதுதான் சைல்டு லேபர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஓவர்வியூ. ரொம்ப சின்ன சட்டம் தான், பட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது அது புரிஞ்சுக்கிறதுல. ரைட், நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டம் சைல்டு மேரேஜ் ஆக்ட். ப்ராஹிபிஷன், அந்த சட்டத்தினுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இதை சார்மலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா PCMA அப்படின்னு சொல்கிறது, ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட். சரிங்களா, இது ஒரு சிறப்பு சட்டம், ஸ்பெஷல் ஆக்டு. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு சட்டம். இன்றைக்கி குழந்தைகளுக்கான அந்த வன்முறைன்றது பல வடிவங்கள் இருக்குது. இருக்கிறதுலே மிக மோசமான வன்முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இளம் வயதில் திருமணம்.
இந்த இளம் வயதில் திருமணம் செய்கிறதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது, பல்வேறு காரணங்கள் இருக்குது. இது வந்து பரவலாக வந்து நம்ம வந்து இந்தியா முழுக்க நடைபெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய தேசிய அளவில் குழந்தை திருமணங்கள் எத்தனை சதவீதம் நடக்குதுங்க? 23.3% இல்லைங்களா? 23.3% சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டில் 13%, அதாவது 12.8 அந்த மாதிரி அளவில் குழந்தை திருமணங்கள் நடக்குது. இந்த குழந்தை திருமணங்களை வந்து ஏன் இந்த குழந்தை திருமணத்தை தடை செய்யணும்? குழந்தை திருமணத்தால் அவர்களுக்கு பறிபோகக்கூடிய உரிமைகள் என்னென்ன? முதல்ல என்ன உரிமையும் பறிபோகும்? ஒரு 15 வயசு பெண் குழந்தைக்கோ இல்லை 16 வயசு குழந்தைக்கோ கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களை இழக்கக்கூடிய முதல் உரிமை என்னது? சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. கல்வி. முதல்ல என்ன ஆகும்? படிப்பு தான் போகும். லட்சத்தில் ஒருத்தர் தான் சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி படிக்க வைப்பார் இல்லைங்களா? மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணும் அது குழந்தைக்கு? கல்வி வந்து அதனுடைய பறிபோயிடும். அடுத்தது மிகப்பெரிய பாதிப்பு என்னது? குழந்தை திருமணம் பண்ணுவதனால் என்ன பாதிப்புகள்லாம் அந்த குழந்தையை சந்திக்க வேண்டியிருக்கும்? முதல்ல ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக என்னென்ன ஆகுங்க? ஃபிசிக்கல், ஃபிசிக்கலாக ஒரு 15 வயது 16 வயது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை சுமக்கும் அந்த பலம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இருக்காது. புரியுதுங்களையா? அந்த பலம் வந்து என்ன பண்ணாது, அந்த குழந்தைக்கு வந்து இருக்காது. அடுத்தது என்ன பண்ண வேண்டியிருக்கும்? இந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே போகும்போது அங்கே நாத்தனார், மாமியார், குழந்தனார் அவர்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் இந்த பொண்ணு சுடுதண்ணி கூட வச்சுருக்காது. அங்கே போய் என்ன பண்ணணும்? 12 பேருக்கு சமைக்கணும், 10 பேருக்கு சமைக்கணும்னா மிகப்பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இளம் வயது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண் வந்து குழந்தை தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குழந்தை தரிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இளம் வயதில் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு. அந்த குழந்தையை சுமக்கவும் முடியாது. அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை இறந்து பிறப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம், இல்லை ஊனமாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. 20 வயசுக்குள்ள குழந்தை திருமணம் நடந்துச்சுன்னா 1045 குழந்தைகள் வந்து இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1000 குழந்தைகள் பிறந்ததுன்னா 20 வயதுக்குள்ளார திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா 45 குழந்தைகள் இறந்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலே 29 வயசுக்குள்ளே பண்ணியிருந்தாங்கன்னா 33 குழந்தைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குழந்தை தொழிலாளரை போய் மீட்டுடலாம், பக்கத்தில் உள்ளவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நம்மளை எதிர்ப்பான், பாவங்க சின்ன பையனை போட்டு எப்படி வேலை வாங்கியிருக்கான் பாருங்கள் கையிலலாம் சூடு வச்சுருக்கான், இது பாருங்கள் மெக்கானிக் கடையில் வேலை செய்கிறவங்க கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் படிக்க வைங்க சார் அந்த குழந்தைன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தை திருமணம்னு பண்ணி நீங்கள் போய் நிறுத்த போனீங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அங்கே உங்களுக்கான பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஏன்னா குழந்தை திருமணத்தை அங்கீகரிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அவன் குழந்தையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என் குழந்தைங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ எதுக்கு வந்து தடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஊரில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் தான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய தலைமை பொறுப்புலையும் இருப்பாங்க. ஸோ இதற்கான அங்கீகாரம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை திருமணம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும். அது நம்ம ப்ராஜெக்டினுடைய மிக மிக முக்கிய நோக்கம். நம்ம வேலை செய்யக்கூடிய கிராமங்களில் ஒரு குழந்தை திருமணம் கூட நடக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்பு. ஒருவேளை குழந்தை திருமணம் நடைபெறுவதாக உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே உங்களுக்கு ஒரு தகவல் வருது, சொல்கிறாங்க சார் இந்த தெருவில் இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம், ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே எடுத்து என்ன பண்ணணும்? டைரெக்டாக நீங்கள் போய் இறங்கி சண்டை போட்டு அந்த குழந்தைய இழுத்துட்டு வரணும். செய்யவே கூடாது, நீங்கள் தனியாக போகவே கூடாது. புரியுதுங்களா? நம்ம ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு NGO ஸ்டாஃப், புரியுதுங்களா? நமக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. முடிந்த வரையும் இல்லை, தனியாக போகவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? கூட யாரை சேர்த்துக்கணும்? சைல்டு லைனு முதல்ல போலீஸுக்கு தகவல் சொல்லணும், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு தகவல் சொல்லணும், சைல்டு லைன் ஸ்டாஃபை கூப்பிட்டுக்கணும், லோக்கல் போலீஸை கூப்பிட்டுக்கணும், DCPO ஸ்டாஃபை கூப்பிட்டுக்கணும், ஊரில் பஞ்சாயத்தில் யாராவது இருந்தாங்கன்னா பஞ்சாயத்தில் கூப்பிட்டுக்கணும், ஸ்கூல் முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் கூப்பிட முடியுமோ என்ன பண்ணணும்? எல்லாரையும் நம்ம அழைச்சிட்டு போகணும். புரியுங்களா? சமூக நலத்துறை. ஸோ இது மாதிரி வரணும். ரெண்டாவது, ரகசியம் பாதுகாக்கப்படும். புரியுதுங்களையா? நீங்கள் எடுத்தோன்னே ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் ஏற்றி விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? வேலை செஞ்சதை நம்ம தான் வேலை பண்ணோம், அவங்களுடைய ஐடென்டிட்டியை, அது சைல்டு லேபராக இருக்கட்டும்,
சைல்டு மேரேஜாக இருக்கட்டும், போக்சோ கேஸாக இருக்கட்டும், குழந்தையினுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடியது. நீங்கள் போடுறதுனால இது இந்த குழந்தை தான், இவர் தான் இது அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நம்ம வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. உங்களுடைய டாக்குமெண்டேஷனை உங்களுடைய ICAA ஆர்கனைசேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க அடுத்தது அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அதை எப்படி கேஸ் ஸ்டடியாக மாற்றணும், புனை பேரில் அவங்க அந்த கேஸ் ஸ்டடியாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த ஐடென்டிட்டியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த சூழலையும் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்கியூ பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், CWCல ப்ரொடியூஸ் பண்ணணும். இது ஒன்று வந்து உங்களுக்கு பலவிதமாக உங்களுக்கு வந்து இந்த சைல்டு மேரேஜ் கேஸ் வரும். ஒன்று நடக்க போகுதுன்னு வரும், இன்னொன்று நிச்சயதார்த்தம் நடந்தோன்னு வரும், அப்போது இல்லை திருமணம் நடந்த பின்னாடி வரும். புரியுதுங்களா? இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும். ஸோ பல நிலைகளில் நமக்கு தெரிய வரலாம். ஸோ ஒரு குழந்தை திருமணம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலோ நடந்துருச்சுன்னு தெரிஞ்சாலோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சில முக்கியமான விஷயங்களை கலெக்ட் பண்ணணும். உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு 18 வயசு கீழே தானா, ஏஜ் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், கல்யாணம் ஆயிருக்குன்னு இன்விடேஷன் அடிச்சிருக்காங்களா? நிறைய இடங்களில் இன்விடேஷன் அடிச்சும் பண்ணுறாங்க, நிறைய இடங்களில் இன்விடேஷன் அடிக்காமையும் பண்ணுறாங்க. ஓகே, இருந்ததுன்னா இன்விடேஷன், கல்யாணம் முடிஞ்சதுன்னா அந்த ஃபோட்டோ, கல்யாணம் ஆனது ஃபோட்டோஸ், அதை நம்ம வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ வேறு அந்த மாப்பிள்ளை ப்ரூஃப், யார் அந்த பையனுடைய ஆதார் கார்டு என்ன, அவங்க அப்பா அம்மா யார், எந்த ஊர், அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் ப்ரூஃப், யார் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. ஏன் அதை நம்ம கேட்குறோம், யார் நடத்தி வச்சாங்கன்னு எதுக்கு கேட்குறோம்? சரி, அப்பா அம்மா கேட்குறோம், கல்யாணம் நடத்தி வச்ச பூசாரி யார், எந்த மண்டபத்தில் நடந்தது, அதெல்லாம் ஏன் கேட்குறோம்? கல்யாணம் நடந்துருச்சு, அவங்க மேலே சட்டம் பாயும். எந்த சட்டத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சைல்டு மேரேஜ் சட்டத்திற்கு. இதில் தான் இந்த சட்டத்தின்படி ஒரு கல்யாண திருமணம் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், யார் மேலெல்லாம் வழக்கு போடலான்னா, ஒரு வேளை அந்த வீட்டுக்கு முன்னாடி பந்தலோ சாமியானவோ போட்டுருந்தாருன்னா அவர் மேலே, இன்விடேஷன் அடித்தவர் மேலே, சமைக்க வந்தவர் மேலே, அப்புறம் ஐயர் மேலே, அப்புறம் வந்து சாப்பிட வந்தவங்க, மேலதாளம் வச்சவங்க எல்லார் மேலேயும் வழக்கு போடலாம். ஆனால் எல்லாரும் இல்லைங்களா, வீடியோ எடுத்தவர் எல்லார் மேலேயும் வழக்கு போடலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இது வரைக்கும் இவ்வளோ பேர் மேலேயும் வழக்கு போட்டதில்லை. அஸ்ஸாமில் போட்டிருக்காங்க மிக சிறப்பாக. அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் மிக சிறப்பாக வந்து இந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது. நம்மதுலேயும் கேஸ் போடுறாங்க. வெறுமனையே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா அப்பா மேலே போடுவாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த சட்டத்தின்படி வழக்கு போடலாம், பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, வழக்கு வந்து தொடுக்கலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு சைல்டு மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணோம். எந்த ப்ரூஃப்மே இல்லை. இது மாதிரி 2-3 திருமணங்கள் இருக்குது, எந்த ப்ரூஃப்மே இல்லை. எங்களுக்கு கிடைச்ச ஒரே ப்ரூஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்கல்ல, அந்த ஜாதகத்தில் பெண்ணு பேர் வயசு, மாப்பிள்ளை பேர் வயசு எழுதியிருந்தாங்க. அதை ஒரு ப்ரூஃபாக வச்சு அது பேர் அப்புறம் போய்ட்டு FIR போட்டோம். சரிங்களா? இப்போது சமீபத்தில் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு NGO, சேவான்னு சொல்லிட்டு ஒரு NGO, அவங்க சேவான்னு சொல்லிட்டு இங்கே இல்லை, அது வந்து UPயில் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சைல்டு மேரேஜுக்காக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு சேவா ஜட்ஜ்மெண்ட்டுனே ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் படி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எக்ஸ்க்ளூசிவ் சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர், குழந்தை திருமண தடுப்பு அலுவலர்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ நியமிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்க. ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இதோட ஒட்டி நிறைய பணிகள் இருக்குது. அவங்களுக்கு DSWக்கு சைல்டு மேரேஜ் மட்டும் இல்லை, இப்போ ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கறது, விடோ பென்ஷன் கொடுக்கறதுன்னு நிறைய பணிகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒர்க் என்னது, இந்த சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன்ன்றது. இப்போ இந்த சட்டம், இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுனாக்கா, எக்ஸ்க்ளூசிவாக சைல்டு மேரேஜை மட்டுமே பார்க்கறதுக்கு ஒரு சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் வந்து அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் இருக்கணும். இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் DSWO தான் சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸராக இருக்காங்க. இன்றைக்கி பல்வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நிறைய பேரை சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ், பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு இல்லைங்களா, அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய VAO அப்படின்னு நிறைய பேரை வந்து சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. ஏன் இது மாதிரி பரவலாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு குழந்தை திருமணம் நாங்கள் நடக்குதுன்னா உடனடியாக என்ன பண்ணணும், களத்தில் இறங்கி அதை என்ன பண்ணணும், நம்ம நிறுத்தி அதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டிலேயே நம்ம அரசுக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ்லாம் மூலிமா நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இது மாதிரி நம்மளும் வந்து நிறைய சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸரை வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு இன்சென்டிவைசேஷன் அதில் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு குழந்தை திருமணம் நடக்க போகுதுன்னு சரியான தகவல் கொடுத்தா அவங்களுக்கு என்னது, ஒரு
ஒரு சின்ன அப்ரிசியேஷன் மாதிரி ஒரு சின்ன இன்சென்டிவ் வந்து கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் குழந்தை திருமணத்துக்காகவே ஸ்பெஷல் கோர்ட்டு அதை டீல் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த சைல்டு மேரேஜை வந்து இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு வந்திருக்கு. இன்னொன்று, குழந்தை திருமணம் இப்போ பொதுவாக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு ப்ரூஃப் இருந்தால் தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடுவாங்க. நீங்கள் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா அவங்க வந்து எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அதில் போய்ட்டு ஒரு அண்டர்டேக்கிங்னு வாங்குவாங்க. நான் வந்து 18 வயது நிறைவடைய முறை என் குழந்தைக்கு வந்து திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். ஒரு வேளை நான் செய்து வைத்தால் என் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் வாங்குகிறோம். அதுவும் வாங்குறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வந்து நிச்சயதார்த்தமே நடந்துட்டா கூட அது என்ன பண்ணலாம், நம்ம வந்து முதல் தகவல் அறிக்கையாக வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இன்ஜங்ஷன் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அது வாங்கலை. ஒருவேளை நம்ம முடியுதான்னு பார்ப்போம். இன்ஜங்ஷன் ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, தமிழில் இதுக்கு பேர் தடை ஆணை. இன்ஜங்ஷன் ஆர்டர் இன்ஜங்ஷன் ஆர்டர்னு பேர். ஒருத்தருக்கு வந்து குழந்தை திருமணம் நடக்க போகுதுன்னு தெரிய வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம த்ரூ அந்த டிஎஸ்டபிள்யூ மூலிமா கோர்ட்டில் போயிட்டு இந்த இன்ஜங்ஷன் ஆர்டர் வாங்கணும், தடை ஆணை. இந்த தடை ஆணை வாங்குறது மூலிமா என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த தடை ஆணையை தாண்டி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அறிவிக்க முடியும். செல்லத்தக்காத திருமணம் அப்படின்னு நம்ம அறிவிக்க முடியும். இன்ஜங்ஷன் ஆர்டர். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு திருமணம் நடக்கும்போது உங்களுக்கு தெரிய வந்துடுது, டிஎஸ்டபிள்யூ மூலிமா போகிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறீங்க, இந்த இன்ஜங்ஷன் ஆர்டர் வாங்கிறீங்க. அதை மீறியும் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் வச்சுறாங்க. கிருஷ்ணகிரியில் அது மாதிரி ஒன்று நடந்துருச்சு. கிருஷ்ணகிரியில் கல்யாணம் வச்சுருந்தாங்க, நிறுத்தியாச்சு. கிருஷ்ணகிரியில் வச்சா தானே பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒசூர் தாண்டி பெங்களூரில் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டர் வாங்கினோம்னா அது செல்லத்தகாத திருமணம் அப்படின்னு நம்ம ஆக்கி வைக்கலாம். அப்புறம் இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேளை அந்த குழந்தைக்கு திருமணம் ஆயிடுச்சு, யாருக்குமே தெரிய வரலை. அந்த இப்போ கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. 17 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ 19 வயசும் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு குழந்தையும் கையில் இருக்குது. திருமணம் ஆனது நம்ம யாருக்குமே தெரியல. ஒருவேளை இந்த பெண் நினைக்கிறாங்க, எனக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 வயது ஆவதற்குள் 21 இயர்ஸ் ஆகிறதுக்குள்ள என்ன பண்ணலாம், கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த திருமணத்தை ரத்து செய்ய சொல்லலாம். புரியுதுங்களா? 21 கிராஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டைவர்ஸ் இல்லையா? அந்த மாதிரி விருப்பப்பட்டால், அந்த மாதிரி இருந்தால் ஏன்னா 3 ஆண்டுகளுக்குள் ஒரு கிரேஸ் பீரியட் தராங்க. இப்போ பெண்ணுனா 18லேருந்து 3 வருஷம் என்னது 21. ஆணாக இருந்தாங்கன்னா 20லேருந்து ஒரு 3 வருஷம். ஆண் கூட அது மாதிரி ரத்து செஞ்சுக்கலாம். ஏன்னா 24 21லேருந்து 3 வருஷம் சரிங்களா? ஸோ இது மாதிரி இதில் வந்து நம்ம தடையாணையை பெற முடியும். இதில் வழக்கு பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 9லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. அது டீட்டெயிலாக நம்ம செக்ஷனுக்குள்ளே போவேன்னா 9லேருந்து 11க்குள்ளே என்ன இருக்கலாம், நம்ம இதில் வந்து எஃப்ஐஆர் வந்து போடலாம். நான் சமீபத்தில் இங்கே புளியந்தோப்பு, சென்னையில் புளியந்தோப்புன்னு ஒரு பகுதியில் பெண்ணுக்கு 14 வயசு, அவங்க வந்து ஆந்திராக்காரங்க. ஆந்திராவில் போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த அவருக்கு வந்து 34 வயசு, 20 வருஷம் டிஃப்ரென்ஸு. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் போயிட்டு போய் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு தாலி கீழி எதுவுமே வச்சில்ல, எல்லாத்தையும் கைட்டு கிளியராக வச்சிருச்சு. எதுவுமே இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு யார் சொன்னால், ஆகவே இல்லைன்னு திரும்ப சொன்னாங்க. எந்த ப்ரூஃப்மே இல்லை. கல்யாணம் நடந்ததுன்னு ஒருத்தர் சொன்னதை வச்சு மட்டுமே போனோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த பொண்ணு கையில் ஃபோன் வச்சுருந்து அந்த ஃபோனை வாங்கி அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம். உள்ளார கல்யாணம் ஆன ஃபோட்டோ, அவங்க வந்து மாமியார் வீட்டுக்கு போனது, அது எல்லாமே அதுக்குள்ளே இருந்தது. வாட்டர் ஃபால்ஸில் குளித்தது எல்லா வரைக்கும் ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வச்சு இதெல்லாம் காமிச்சோன்னா அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னு ஒத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வந்து போட்டோம். கல்யாணம் ஆகி 8 மாதம் ஆச்சு. அப்போ என்ன பண்ணோம், எஃப்ஐஆர் எதில் போடணும், சைல்டு மேரேஜ்லேயும் போடணும், வேறு எதில் போடணும், ஏன் போக்சோலே போடணும், குழந்தைங்க அதுதான். அதாவது கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அவங்க இல்லற வாழ்வில் போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம போக்சோவில் வழக்கு வந்து 2த்துலேயும் போடணும். அதனால் இந்த சைல்டு மேரேஜ்னு வரும்போது வெறும் சைல்டு மேரேஜ் மட்டும் பார்க்காம என்ன பண்ணணும், நம்ம அடுத்தது செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்தால் என்ன பண்ணணும், போக்சோலையும் போடணும். ஒரு இடத்துல திருப்பூரில் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு, அவங்க பொண்ணை 17 வயசு பொண்ணை காணும், திருப்பூரில் 17 வயசு பொண்ணை காணும், 16-17 வயசு பொண்ணை காணும். இந்த வந்து டெக்ஸ்டைல் மில்லுக்கு வேலைக்கு போன பொண்ணு ஒடிசாக்கார ஒரு பையனோட பேசிகிட்டு இருந்தது, அவன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு.
அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் வச்சு ட்ராக் பண்ணி போனால் அந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்கான், ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி காதலிக்கிறேன்னு என்ன பண்ணிட்டான், ஒடிசாவை கூப்பிட்டு போய் அங்கே கல்யாணம் பண்ணி ஒரு ஊரில் வச்சுட்டான். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், பிசிஎம்ஏ, இது என்னது சைல்டு மேரேஜ். அப்புறம் அடுத்தது என்ன, போக்சோ. அப்புறம் இன்னொன்று என்ன ஆக்ட் வரணும், அது நம்ம இன்னும் பேசலை, அதனால் சொல்கிறேன். டிராஃபிக்கிங், குழந்தை திருமணத்திற்காக குழந்தையை கடத்துவது. இந்த 3 சட்டப்பிரிவின் கீழே என்ன பண்ணணும், எஃப்ஐஆர் வந்து போகணும். நம்ம டிராஃபிக்கிங் வரும்போது அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த சைல்டு மேரேஜில் ஓவர்வியூவாக நம்ம பண்ண வேண்டியது. ஸோ நம்மளுடைய முதல் வேலை என்னது, 3 P. ஃபஸ்ட்டு P என்னது, ப்ரிவென்ஷன். நடந்துருச்சு, அந்த குழந்தையினுடைய ப்ரொடெக்ஷன். என்ன ப்ரொடெக்ஷன், மறுபடியும் அந்த குழந்தைய என்ன பண்ணக்கூடாது, குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி கல்யாணம் நடந்துருச்சு, நீ தான் கல்யாணம் ஆகிடுச்சு 3 மாதமாக வாழ்ந்துட்டா, சரி இருந்துட்டு போமான்னு விட்டு வரக்கூடாது. ப்ரொடெக்ஷன். அப்புறம் என்ன பண்ணணும், ப்ராசிக்யூஷன். எஃப்ஐஆர் போடுறது, லீகல் ஆக்ஷன், குழந்தைங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், ஃபாலோ. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஆக்டு, ரொம்ப ஒரு முக்கியமான ஆக்டு. 2012 இந்த ஆக்ட் வந்தது. இந்த ஆக்டுக்கு ஒரு பின்னணி இருக்குது தெரியுமா? ஏன் இந்த ஆக்ட் வந்துச்சுன்னு தெரியாது. உங்களுக்கு நிர்பயான்னு ஒரு கேஸ் கேள்விப்பட்டீங்களா? டெல்லியில் நிர்பயான்னு சொல்லிட்டு ஒரு இல்லையா? ஸோ அதை ஒட்டியும் அதுக்கும் இந்த ஆக்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சரிங்களா? குழந்தைகளுக்கு இப்போ சாதாரணமான ஜென்ரல் ஆக்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரேப் அது மாதிரி தான் சட்டப்பிரிவுகள் இருக்கும். இப்போ குழந்தைகளுக்குன்னே ஒரு பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னே ஒரு ஆக்ட். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவர் தொடலை, எதுவுமே பண்ணலை அவர் மேலே. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தவறான சைகை காட்டுறாரு, எதையோ காட்டுறாரு, ஏதோ பண்ணுறாரு, அவர் மேலே கூட வழக்கு போட முடியுமா? தொடாமல் இருந்தால் கூட என்ன பண்ண முடியும், வழக்கு போட முடியும். இதில் 3 விஷயங்கள் ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா செக்ஸுவல் அசால்ட். ஒன்று என்னது, செக்ஷுவல் அசால்ட். இன்னொன்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சரிங்களா? மூணாவது இந்த செக்ஷுவல் அசால்ட்லேயே 2-3 பிரிவுகள் இருக்குது. பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும்னா, ஒரு குழந்தையை அவர்களுடைய நம்பகத்தன்மையுடைய ஒருத்தர் செக்ஷுவலாக அசால்ட் பண்ணிடுறாரு, செக்ஷுவலாக என்ன பண்ணுறாரு, அப்யூஸ் பண்ணிடுறாரு. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் அவருடைய ஸ்டூடெண்ட்டை அசால்ட் பண்ணிடுறாரு, ஒரு தகப்பன் குழந்தைய அப்யூஸ் பண்ணிடுறாரு, ஒரு போலீஸ்காரு ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அது அக்ரவேட்டட், ரொம்ப தீவிரமான அசால்ட்டுன்னு சொல்லிட்டு அதற்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது, தூக்கு தண்டனை வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த குழந்தையின் வயது 12 வயதுக்கு கீழே இருக்கும்போது. புரியுதுங்களையா? இன்றைக்கி பேப்பரில் நீங்கள் படிச்சிங்களா என்னன்னு தெரியாது, தினத்தந்தியில் முதல் பக்கத்துலேயே ஒரு நியூஸ் இருந்துச்சு. யாரெல்லாம் காலையில் தினத்தந்தி பேப்பர் பார்த்தீங்க? நெல்லையில் மத போதகருக்கு 4 ஆயுள் தண்டனை. படிச்சிங்களா யாராவது? நெல்லையில் ஒரு மத போதகருக்கு, ஆமாம் 4, இன்றைக்கி தினத்தந்தியில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அதுதான் 4. என்னென்னா 4 பெண் குழந்தைகளை வெவ்வேறு டைமில் என்ன பண்ணியிருக்காரு, செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்காரு. முதல் முறையாக ஒருத்தருக்கு 4 ஆயுள் தண்டனை, கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் இல்லையா?
என்னமா அதான் 4 ஆயில்னு போட்டிருப்பாங்க. 4 ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பிரிவுகள் கீழ் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையர் பனிஷ்மெண்ட், புரியுதுங்க இல்லையா? வெறுமனையே ஒரு ஃபோட்டோவை, ஒரு வீடியோ, ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு குழந்தைக்கு ஒரு அசிங்கமான படத்தை காமிக்கிறதோ, இல்லை தன்னுடைய அங்க உறுப்புகளை வந்து ஒரு குழந்தையை பார்க்க சொல்கிறதோ, இல்லை அதனுடைய அங்க உறுப்புகளை இன்னொருத்தர் வந்து ஒரு அடல்ட் வந்து பார்க்குறதோ, அது என்னது? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹராஸ்மெண்ட். அது வந்து என்ன பண்ண முடியும்? அது வந்து வழக்கு வந்து தொடுக்க முடியும். குறைந்தபட்ச தண்டனை இதில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 7 வருஷம் இருக்குது. அதிகபட்சம் மரண தண்டனை வரைக்கும் இதில் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த நான் போட்டிருக்கேன் பாருங்களேன், சிஎஸ்ஏங்கிறது ஒன்றும் இல்லை, சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ். இந்த சிஎஸ்இஏஎம்னா ஒன்றும் இல்லை, இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்யூஸ் மெட்டீரியல். குழந்தையை வந்து ஒரு படமாவோ, ஒரு பொருளாவோ, இல்லை அனிமேட்டட் வெர்ஷனாவோ, நமக்கு இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இல்லையா, அது மாதிரி கூட என்ன பண்ணக்கூடாது, ஒரு குழந்தையை நம்ம என்ன ஒரு படமாக ஆச்சு அதை வந்து ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாதிரி ஒரு படத்தை உண்டு பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, காமிக்கக்கூடாது. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளாகவும் இருக்கலாம், பெண் குழந்தைகளாகவும் இருக்கலாம். புரியுங்க இல்லையா? இன்றைக்கி ஆண் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி ஆண் குழந்தைகளும் இந்த செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. நம்ம வந்து மீட்டிருக்கோம். சென்ட்ரலில் கூட சமீபத்தில் ஒரு குழந்தைய வந்து நம்ம மீட்டிருக்கோம். இது மாதிரி வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் வச்சு அபியூஸ் பண்ணிடுறாரு அவனை. புரியுதுங்க இல்லையா? ஸோ இது மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் இந்த சட்டம் வந்து நியூட்ரல் ஆக்ட். அதனால் குழந்தைகள் தானே தவிர ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் தான். புரியுதுங்களா? கேர்ள் சில்ட்ரன் கிடையாது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். இந்த சிசிஎம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தவருக்கு, சென்னையில் நடந்தவருக்கு, கொரோனா டைமில் ஒரு 21 வயசு ஒரு பையன், அவர் பேர் வந்து ஹரீஷ் அப்படிங்கிற பேர், அம்பத்தூர் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது, மொபைல் ஃபோனில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த செக்ஷுவல் அந்த படங்களை பார்க்கக்கூடிய ஹேபிட் உள்ளவர். அந்த மாதிரியான வெப்சைட்லலாம் போய் பார்த்தோன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த சைபர் கிரைமில் அந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போனால் அவங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ் வச்சு ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐபிஎஸ் அட்ரஸை வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணி அது எங்கெங்கேருந்தோ போய் டெல்லியில் ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த அட்ரஸ் வந்து சென்னையில் அம்பத்தூரில் இருக்குன்னு சொன்னோன்னே போலீஸு, இது வந்து போலீஸ் தான் ட்ராக் பண்ணுறாங்க. ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு டெப்டி கமிஷனர் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறாரு. இந்த மாதிரி வந்து செல்ஃபோனில் இவர் வந்து அதிகமான குழந்தை சம்மந்தமான இந்த மாதிரியான படங்களை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்குது. கோர்ட்டுக்கு போகும்போது ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க, அவர் ஃபோனில் தானே பார்த்தாரு, அவர் வேறு யாருக்கும் கொடுக்கல, வேறு யாருக்கும் ஷேர் பண்ணலை, அது எப்படி அவர் தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஷேர்லாம் பண்ணலை அவர் என் ஃபோனை நான் வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நானே வச்சுக்கிறேன், யாருக்கும் காமிக்கல, யாருக்கும் அனுப்பலை, அப்படி இப்படி குற்றமாகும் அப்படின்னு சொல்லி வச்சோன்னே உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம அமைப்பின் சார்பாக ஜேஆர்சி, ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன், இன்னும் அந்த சட்டம் வந்து இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் வெர்சஸ் ஹரீஷ் அப்படின்னு இருக்கும், அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. நம்ம என்ன பண்ணுறாங்க, அது எனக்கு அனுப்புகிறாங்க. அது சம்மந்தமான தரவுகள் எல்லாம் சேகரிக்க சொல்கிறாங்க. ஆனால் அம்பத்தூர் போலீஸு, ஆவடி போலீஸு, மெட்ராஸ் ஹைகோர்ட்னு போய் அதனுடைய எஃப்ஐஆர் காப்பி, ஜட்ஜ்மெண்ட்டு, அதனுடைய எல்லா ரெக்கார்ட்ஸையும் வாங்கி தமிழில் இருந்ததெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கொடுத்து அதை என்ன பண்ணுறோம், சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் வருது. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுது, அவர்கிட்டயே வச்சுருந்தா கூட அவர் எதை பார்த்தாரு, குழந்தைய தானே பார்த்தாரு. அவர் ஷேர் பண்ணலைன்னா கூட அவர் குழந்தையை பார்த்துருக்காரு, அதனால் அவர் தூண்டப்பட்டிருக்காரு, அதனால் ஒரு குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம். அதனால் அவர் ஷேர் பண்ணலைன்னா கூட அவர் டிவைஸில் டவுன்லோடு பண்ணி பார்த்தது குற்றம் தான், தண்டனைக்குரிய குற்றம் தான் சொல்லிட்டு அந்த தீர்ப்பை வந்து மாற்றி அமைச்சு இப்போ கேஸ் நடக்குது. புரியுதுங்க இல்லையா? ஸோ அது எந்த ஃபார்மில் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி தான், அது ஒரு சின்ன பொம்மை தானே. இது எப்படி ஒரு பொம்மையை காமிச்சு அதை வந்து ஒரு அந்த செக்ஷு உணர்வுகளை தூண்டுற மாதிரியான சைகைகளையோ செய்தால் கூட என்ன அதுதான், அது கூட இந்த குற்றம் தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த போக்சோ ஆக்ட் கீழே வழக்கு பதியக்கூடிய ஒரு பிரிவு தான். சரிங்களா? ஸோ நிறைய நேரங்களில் பொய்யான போக்சோவில் கொடுத்துறாங்கன்னு சில வழக்குகள்லாம் கூட வந்திருக்கு சமீபத்தில். நம்ம அதையும் பார்த்துருக்கோம் இல்லையா, சமூகத்தில் பொய்யான வழக்கு கொடுத்து வெளியாகி வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை நமக்கு இது தெரிய வந்ததுன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், இதை ரிப்போர்ட் பண்ணணும்.
இது மாதிரி வந்து ஒரு குற்றம் ஏதாவது வந்து ஒரு குழந்தை உங்களுக்கு வந்து சொல்லுது, இல்லை உங்களுக்கு தெரிய வருது, இது மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து அது மாதிரி செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆயிருக்குன்னா உடனே அந்த குற்றத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம அடுத்த லெவல் அதிகாரிகளுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். த்ரூ நம்ம சிடபிள்யூசிக்கோ டிசிபிக்கோ போலீஸுக்கோ சொல்லணும். சொல்லாமல் இருப்பது குற்றம். நாளைக்கு அந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. அப்போ சொல்லும், ஆமாம் சார், யார்கிட்ட நீ சொன்ன, இந்த மாலிம்னு ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு வந்து இது மாதிரி இவர் பண்ணிட்டார் அவர் பண்ணிட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டாக்கா என்ன பண்ணுவாங்க, என்னையும் சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு குற்றம் தெரிய வந்திருக்கு, நீங்கள் ஏன் சொல்லலை, நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க, போலீஸ்கிட்ட சொன்னீங்களா, டிசிபிஓக்கு சொன்னீங்களா, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு சொன்னீங்களா, யாருக்கு சொன்னீங்க இதை சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், நம்மளுக்கான கேள்வி வரும். அதனால் இந்த குற்றம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும், நம்ம இமீடியட்டாக நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். சைல்டு மேரேஜ் நடந்து இருந்தால் என்ன பண்ணுவோம், அங்கேயும் ஒருவேளை அங்கே வந்து செக்ஷுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்டன்ஸ் ஆகிருந்ததுன்னா பொண்ணோ பையனும் அது என்ன பண்ணணும், நம்ம அதையும் போக்சோ அப்படிங்கிற சட்டப்பிரிவின் கீழே அதை என்ன பண்ணணும், நம்ம எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய வேண்டியிருக்கும்.